அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் என்எஸ் நித்யா. நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பார்த்தா பசி தீந்துருமா, ஒரு சாப்பாடை பார்க்கும்போது பசி தீந்துருமா, அதை பற்றி தான் பேச போகிறோம். ஒரு வீட்டில் ஒரு அம்மா காலையில் பரபரப்பாக காலை உணவு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இட்லி சாம்பார். தன்னோட குழந்தைய சாப்பிடாமாம்மா அப்படின்னு கூப்பிட்றாங்க. அந்த குழந்தை செல்ஃபோனில் மும்முரமாக எதையோ பார்த்துட்ருக்கு. இந்த அம்மா கூப்பிட்டு பார்த்துட்டு, சரின்னு கிட்டக்க போய் அப்படி என்னம்மா பார்க்குற செல்ஃபோன்லன்னு வாங்கி பார்க்குறாங்க. அந்த ஃபோனில் இந்த பாப்பா அந்த உணவுகள்லாம் சாப்பிட வச்சு அதை வீடியோ எடுத்து போடுவாங்களே, அதை பார்த்துட்ருக்கு. என்னென்ன உணவுகள் அப்படின்னா, பீஸா, பர்கர், நூடுல்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட உணவு சாப்பிட வச்சு அதை அப்படியே வீடியோவாக எடுத்து காமிச்சிட்ருக்காங்க. இதையே வரிசையாக பார்த்துக்கிட்டே இருக்குது. ஏம்மா இதை பார்க்குற அப்படின்னு கேட்குறேன். உடனே அந்த கேட்டாங்க. உடனே அந்த பாப்பா என்ன சொன்னுச்சு அப்படின்னா, இல்லை நீங்கள் எப்போயாவது தான் அதை வாங்கி சாப்பிட கொடுக்குறீங்க, அதனால தான் இதை பார்த்துட்ருக்கேன்னு சொன்னுச்சு. அடிக்கடி சாப்பிட்டா உடம்புக்கு ஆகாது, அதனால தான் அப்படின்றாங்க. இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிது, அதனால தான் அதை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுது அந்த பாப்பா. உடனே அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் அந்த காலத்துலலாம் ஒரு வீட்டில் சாப்பாடு செஞ்சால் அந்த வாசனை அக்கம் பக்கத்துலலாம் வீசும், நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்போம் பக்கத்துலலாம். இப்போ அதிகமாக இருந்தால் கொடுப்போம், இல்லைனா சத்தமில்லாமல் வீட்டில் வச்சு சாப்பிடுவோம், பார்க்க வச்சு சாப்பிட்டா வயிற்று வலிக்கும் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பாப்பா சொல்லுது, இவங்களாம் பார்த்தா தான் வியூஸ் ஏறும், வயிற்று வலிக்காது, அப்படி வலித்தாலும் மருந்து சாப்பிட்டுப்பாங்க அப்படின்னு அந்த பாப்பா சொல்லுது. உடனே அம்மா, இதெல்லாம் சாப்பிட்றத விட நம்ம தமிழ்நாட்டோட கேக் அதுதாம்மா இட்லி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாப்பா கேட்குது, இட்லி கேக்கா, தமிழ்நாட்டில் கேக்கா அப்படின்னு கேட்குது. நாங்கள் கல்லூரியில் படிக்கும்போது நாங்கள் தமிழ்நாட்டின் கேக் அப்படின்னு தான் சொல்லுவோம் இட்லியை அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. உடனே என்னம்மா சொல்கிற அப்படின்னு கேட்குது. ஆமாம்மா, இட்லி வந்து வகை வகையாக செய்யலாம். மினி இட்லி, அதுக்கப்புறம் பீட்ரூட்லாம் அரைச்சி கலர்ஃபுல்லாக பீட்ரூட் கலரில் போட்டு ஒரு இட்லி, அதுமாதிரி கருவேப்பிலையை அரைச்சி அது சேர்த்து பச்சை கலர் இட்லி, அதுக்கப்புறம் கேரட் அரைச்சி போட்டு ஆரஞ்சு கலர் இட்லி, இந்த மாதிரி விதவிதமாக தயார் பண்ணலாம். பொடி இட்லி தயார் பண்ணலாம், இது மாதிரி பல வகையான இட்லி தயார் பண்ணலாம். காஞ்சிபுரம் இட்லி தயார் பண்ணலாம். அதில் சைடிஷ்ஷாக சாப்பிட்ற அந்த சாம்பாரில் எல்லா காய்கறியும் போட்டு பருப்பு போட்டு சத்தாக இருக்கும். பசித்து சாப்பிட்டா எந்த சாப்பாடும் ருசியாக இருக்கும். இந்த இட்லியில் ஆயில் கிடையாது, ஆவியில் வேக வைக்கிறதுனால உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், சீக்கிரம் ஜீரணமாகும், இதை சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. உடனே அந்த பாப்பா, அப்படியா, சீக்கிரமாக கொண்டு வாங்க, பசிக்குது, இட்லி சாம்பார் அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நன்றி, வணக்கம்.